வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகள் உயிரிழப்பு, போலீசார் விசாரணை. சிறுமிக்கு பாலியல் தொல்லை, முதியவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டு 4 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவருக்கு போக்சோ விரைவு நீதிமன்றம் 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட ஏரிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் தாண்டவராயன். இவரது மனைவி உயிரிழந்த நிலையில் இவர் கடந்த 2015ஆம் ஆண்டு பாகூர் குருவிநத்தம் பகுதியில் உள்ள தனது சகோதரி வீட்டில் தங்கியுள்ளார். அப்போது அதே பகுதியில் விளையாடு கொண்டிருந்த 4 வயது சிறுமிக்கு இனிப்பு வழங்கி அச்சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனை பார்த்த சிறுமியின் பெற்றோர் குழந்தையை மீட்டு இதுகுறித்து பாகூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அவர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து முதியவர் தாண்டவராயனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் அவர் மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் கடந்த 9 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. வழக்கிற்கான அனைத்து விசாரணையும் முடிந்த நிலையில் இன்று குற்றம் சாட்டப்பட்ட முதியவர் தாண்டவராயனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 2000 அபராதமும் விதித்து நீதிபதி சோபனாதேவி உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்துக்கு ரூபாய் 4 லட்சம் நிவாரணம் வழங்க அரசுக்கு நீதிபதி பரிந்துரைத்துள்ளார். புதுச்சேரியில் மேய்ச்சலுக்கு சென்ற 3 பசுமாடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவர் சொந்தமாக 5 பசுமாடுகளை வைத்துள்ளார். இவர் தினமும் தனது நண்பர் தண்டபாணி வைத்திருக்கும் ஒரு பசுமாட்டுடன் அவரது 5 மாடுகளையும் வெள்ளக்குளம் பகுதியை சுற்றியுள்ள கரம்பு நிலத்தில் மேய்ச்சலுக்கு விடுவது வழக்கமாக கொண்டுள்ளார். இதனிடையே காலை மேய்ச்சலுக்கு செல்லும் மாடுகள் மாலை தானாகவே வீடு திரும்புவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி காலை வழக்கம் போல இருவரும் தங்களது மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்ட நிலையில் பாலமுருகனின் 3 மாடுகள் மட்டுமே மாலை வீடு திரும்பியுள்ளது. இதில் அதிர்ச்சியடைந்த இருவரும் இரவு எங்கு தேடியும் தங்களது மாடுகள் கிடைக்கவில்லை. தொடர்ந்து மீண்டும் வெள்ளக்குளம் பகுதியை சுற்றியுள்ள நிலங்களில் தேடிய போது ஒரு காலி இடத்தில் பாலமுருகனின் 2 மாடுகள் மற்றும் தண்டபாணியின் 1 மாடு என 3 மாடுகள் மர்மமான முறையில் உழிந்திருப்பதை கண்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்து அவர்கள் இது தொடர்பாக கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாடுகள் உயிரிழந்தது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் உள்ள பெருமாள் கோவில் குளத்தில் ஸ்ரீ கோதண்டராமருக்கு நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியான காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண அனுமன் சமேத ஸ்ரீ கோதண்டராம சுவாமிக்கு தனி சந்நிதியில் எழுந்தருளி உள்ள நிலையில் ஸ்ரீ ராம நவமி உற்சவம் கடந்த 9ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உற்சவத்தின் ஒரு நிகழ்ச்சியான தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. புதிய பட்டாடை உடுத்தி பல்வேறு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சீதா லக்ஷ்மண ஸ்ரீ கோதண்டராம சுவாமிகள் கோவில் வளாகத்தில் உள்ள குளத்தில் தெப்பத்தின் மீது வைக்கப்பட்ட தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சக்ரச்சநாராயணः காலச்சநாராயணः திவ்யதே.
புதுச்சேரியில் மத்திய அரசின் நிறுவனமான ஜிப்மர் மருத்துவமனை செயல்படுகிறது. இங்கு புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஜிப்மர் மருத்துவமனையில் தரமான சிகிச்சை அளிக்கப்படுவதால் தினந்தோறும் நோயாளிகள் இங்கு ஏராளமானோர் வருகிறார்கள். இதற்கிடையே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஜிப்மர் மருத்துவமனையில் ஏற்கனவே அதிநவீன கதிரியக்க கருவி உள்ளது. ஆனால் நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் அவர்களுக்கு விரைந்து சிகிச்சை அளிப்பதில் காலதாமதம் இருந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு ஜிப்மர் மருத்துவமனை புற்றுநோயாளிகளுக்கு விரைந்து கதிரியக்க சிகிச்சை அளித்திடும் வகையில் 30 கோடி ரூபாயில் அதிநவீன கருவி வாங்க மத்திய சுகாதாரத்துறையிடம் அனுமதி பெறப்பட்டது. இந்த கருவி பொருத்தப்பட்டதும் தினந்தோறும் கூடுதலாக 100 புற்றுநோயாளிகளுக்கு கதிரியக்க சிகிச்சை அளிக்கப்படும். இதற்காக கூடுதல் டாக்டர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் நியமிக்கவும் மத்திய சுகாதாரத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் கனரக போக்குவரத்து முனையத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இதனால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட சரக்கு லாரிகள் தீ விபத்திலிருந்து தப்பியது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது கனரக போக்குவரத்து முனையம். காலை 6 மணி முதல் மாலை 8 மணி வரை நகர பகுதிக்குள் கனரக லாரிகள் நுழைய தடை செய்யப்பட்டுள்ளதால் பல்வேறு மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு சரக்கு ஏற்றி வரும் கனரக லாரிகள் மேட்டுப்பாளையம் முனையத்தில் நிறுத்தி வைப்பது வழக்கம். இந்த நிலையில் நேற்றிரவு 10 மணி அளவில் கனரக முனையத்தின் ஒரு பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு தீ மளமளவென பற்றி எரிய தொடங்கியது. இதனை கண்ட அப்பகுதியில் இருந்த லாரி ஓட்டுநர்கள் தன்வந்திரி நகர் தீயணைப்பு நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். தொடர்ந்து அவர்கள் அங்கு விசாரணை செய்ததில் காலி இடத்தில் மது அருந்த வந்த யாராவது சிகரெட் பிடித்து அங்கு போட்டுவிட்டு சென்றார்களா அல்லது காலி இடத்தின் மேலே செல்லும் உயரழுத்த மின் கோபுரங்களில் ஏற்பட்ட வெப்பத்தின் காரணமாக தீப்பிடித்திருந்ததா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டதால் 100க்கும் மேற்பட்ட லாரிகள் தீ விபத்திலிருந்து தப்பியது. தொழிலாளர் தினத்தை ஒட்டி புதுச்சேரி மாநில தொமுச சார்பில் 30 இடங்களில் தொமுச கொடியேற்றி தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். தொழிலாளர் தினத்தை ஒட்டி புதுச்சேரி மாநில தொமுச சார்பில் புதிய பேருந்து நிலையம், தமிழக அரசு பேருந்து பணிமனை, பழைய சட்டக்கல்லூரி, கதிர்காமம், மேட்டுப்பாளையம், தேவி பாட்டில் தொழிற்சாலை, பிஆர்டிசி பணிமனை, வில்லியனூர் ஆட்டோ மற்றும் டெம்போ ஓட்டுநர்கள் சங்கம், நோனாங்குப்பம் போட் ஹவுஸ் உள்ளிட்ட 30 இடங்களில் தொமுச கொடியேற்றுதல் மற்றும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொமுச பேரவைத் தலைவர் அண்ணா அடைக்கலம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொமுச கௌரவ தலைவருமான சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொமுச கொடியேற்றி வைத்த தொழிலாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை, மதிய உணவு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ரசிகர் மன்றம் சார்பில் அவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்கள். அதன்படி புதுச்சேரி அஜித் குமார் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் அஜித்தின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வானரப்பேட்டை சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக அரிசி, பருப்பு, எண்ணெய், மிளகாய்த்தூள் அடங்கிய மளிகை பொருள் தொகுப்பு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா, காங்கிரஸ் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் மற்றும் அஜித் மன்ற மாநில தலைவர் ராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மளிகை பொருள் தொகுப்புகளை வழங்கினார்கள். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அஜித் மன்ற நிர்வாகிகள் அழகு, கவியரசன், விமல், நேதாஜி, சரவணன், நவீன், மாவீசன் மற்றும் அகஸ்டியன், நெப்போலியன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது.
புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தங்களை வெயிலில் இருந்து காத்துக்கொள்ளும் வகையில் பல்வேறு இடங்களில் நீர்மோர், பழங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் முத்தியால்பேட்டை பகுதியில் பொதுமக்களுக்கான இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், மோர், தர்பூசணி, வெள்ளரி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகள் உயிரிழப்பு, போலீசார் விசாரணை. சிறுமிக்கு பாலியல் தொல்லை, முதியவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.